எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் அவரை உயர்த்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் தேவ பிள்ளைகளே உங்களை கர்த்தர் அவருடைய மகிமையினால் நிரப்புவார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலும் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும். அப்பா, இந்த காரிலின் மத்தியிலே உம்முடைய மகிமையை காணும்படியாக உம்முடைய சபையானது, உம்முடைய சரீரமாகிய சபை, உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா என்று எல்லாரும் இணைந்து எங்களோடு இணைந்து இந்த வேலையிலே அவருடைய பிரசனத்தின் நிறைவினாலே நிரம்பும்படியாக தேவனுடைய பிரசனத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட். தேவ பிரசன்னமே இறங்கிய வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கிய வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையில் நாம் பரிசுத்த
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஷெக்கினாய் மகிமை மகிமை, ஷெக்கினாய் மகிமை என்னை மூடுகின்றதே. ஷெக்கினாய் மகிமை, ஷெக்கினாய் மகிமை, ஷெக்கினாய் மகிமை என்னை மூடுகின்றதே. ஷெக்கினாய் மகிமை, ஷெக்கினாய் மகிமை, ஷெக்கினாய் மகிமை என்னை மூடுகின்றதே. ஷெக்கினாய் glory, ஷெக்கினாய் glory, ஷெக்கினாய் glory. We desire you, ஷெக்கினாய் glory, ஷெக்கினாய் glory, ஷெக்கினாய் glory. Come and fill our hearts right now, ஷெக்கினாய் glory, ஷெக்கினாய் glory, ஷெக்கினாய் glory. Come and fill your church. Let your glory, Lord, let your glory, Lord, come and fill your people. Come and crown your people with your glorious presence right now. Let your glory, yes Lord, yes Jesus. ஷெக்கினாய் மகிமை, ஷெக்கினாய் மகிமை, ஷெக்கினாய் மகிமை எங்களை மூடுகின்றதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமையை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த நாட்களில் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மகிமையை காணும்படியாக இதே ஒரு வாஞ்சையாக இந்த நாட்களில், அப்பா எங்களை சுற்றிலும் என்ன நடந்தாலும் அப்பா உம்முடைய மகிமையை காணும்படியாக ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். We are getting ready, Lord, to witness your glory manifestation. இந்த நாட்களிலும் தேவ சபையே ஒரு யக்கபாஷைக்கு இந்த மகிமையை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒரு யக்கலா துரா பாஷைக்கு இந்த நாட்களிலும் அவருடைய கிருபை, பலவீனத்தில் அவர் பலன் இந்த நாட்களிலே விளங்கும்படியாக தேவனுடைய சபையிலே இந்த நாட்களிலும் அவருடைய கிருபை விளங்கும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாடலை, பழைய பாடலாக இருந்தாலும் அர்த்தமுள்ள ஒரு பாடல், நாம் எல்லாரும் கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் அவருடைய கிருபை மாத்திரமே தான் நம்மை தூக்கி சுமக்கிறது. ஹல்லேலூயா. பலவீனத்தில் அவர் பலன் இந்த நாட்களிலே விளங்கும்படியாக அவருடைய கிருபையை பெற்ற எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி பாடுவோம். Yes Lord. Come on church, clap your hands and celebrate. For the grace of the Lord is upon you right now. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம்.
கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். எவ்வளவுதான் நெருக்கம் வந்தாலும் ஆண்டவர் நாம் மடிந்திடாதபடிக்கு நம்மை காக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா நீ நல்லவர், நீ வல்லவர், உன் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. Yes Lord, thank you Jesus. We celebrate your grace Lord. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் கரங்களை தட்டி கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். அல்லேலூயா. சத்துரு சேனை நம்மை சுற்றிலும் சூழ்கையில் தேவன் நம்மோடு இருக்கிறார். தாவீதோடு இருந்த தேவன் அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர் நம் முன்னே செல்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். Yes Lord, we celebrate. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். எல்லாரும் நம் தேவனை கொண்டாடுவோமாக. எவ்வளவுதான் அக்கினி சோதனைகள் நம்மை பட்சிக்க வந்தாலும் ஓ முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் இந்த நாட்களிலும் அவர் நமக்காக தோன்றுவார். நமக்காக அவர் வழியை காண்பிப்பார். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிற தேவன். Yes Lord. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். எல்லா தேவ பிள்ளைகளும் கரங்களை தட்டி ஆமென். நம்மோடு இருக்கிற தேவன் அவர் மிகவும் நல்லவர், அவர் மிகவும் வல்லவர். அதை ருசிக்கிற நாட்கள் இந்த நாட்களிலே நீங்கள் செல்கிற எல்லா காரிலின் மத்தியிலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நமக்கு ஒளியாய் இருக்கிற தேவன். அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன். அவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா, நீ நல்லவர் அப்பா, நீ சர்வ வல்லவர். ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.
அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். வெள்ளம் போல நிந்தை வந்தாலும் ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே வீரன் நேமியாக்குள்ள இருந்த அதே ஆவியை, திட நம்பிக்கையை, திட தைரியத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். இந்த நாட்களிலும் இயற்கைக்கப்பட்ட தைரியம், இயற்கைக்கப்பட்ட விசுவாசம் இதை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, அந்த தைரியத்தோடு நீங்க நடக்கும்படியாக, அந்த பலத்திலே நீங்க நடக்கும்படியாக, அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்கும்படியாக. Yes Lord. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. நித நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். நித்திய தேவன், ஹல்லேலூயா. அவர் நித்தம் நித்தம் நம்மோடு இருக்கிற தேவன், ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நித்தியத்தை அறிந்த தேவன், நம்முடைய எதிர்காலத்தை முன்குறித்த தேவன், ஹல்லேலூயா. Thank you Lord. நித்திய தேவனாம் சத்தியவரன் தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்தியவரன் தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கரங்களை தட்டி, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். 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 எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஓசையுள்ள கைத்தாளத்தோட இந்த நாட்களிலும் நம்ம இடத்துல, நாம் இருக்கிற இடத்துல தான் தேவனை துதிக்கிற சத்தம், தேவனை ஆர்ப்பரிக்கிற சத்தம். இந்த நாட்களிலே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தேவனை துதிக்க 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 உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா விலகி போகும். ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய துதிக்கிற துதியினாலே எங்களை இன்னும் அதிகமா நிரப்புங்கப்பா. இந்த நாட்களிலே கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதற்காக வைத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் என் தேவன் அவர் நல்லவர், என் இயேசுவர் நல்லவர். அவர் கைவிடாத தேவன். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் என்னை விட்டு விலகாது. அவர் வார்த்தையிலே அவர் உண்மை உள்ளவர். அதை அனுபவிக்கும்படியாக இந்த அருமையான பாடல், இது ஆப்பிரிக்கால இருந்து வந்த பாடல், ஆனாலும் மிகவும் அர்த்தமுள்ள ஒரு பாடல். I have a God who never fails. உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்து சொல்லுங்க, கணவன் மனைவியை பார்த்து சொல்லுங்க, மனைவி கணவரை பார்த்து சொல்லுங்க, கைவிடாத இயேசு என்னோடு இருக்கு. I have a God who never fails. Come on church, celebrate the goodness of God. Come on everyone together. We are called to celebrate
சந்தோஷத்தோடு நம்ம இயேசு அவர் ஒரு நாளும் நம்ம கைவிடாத தேவன். ஹalleluya. Come on, let's celebrate. I have a God who never fails. I have a God who never fails. I have a God who never fails, who never fails, who never fails forevermore. Amen. Jesus never fails. Amen. Jesus never fails. Amen. Jesus never fails. Jesus never fails. Jesus never fails forevermore. Amen. Jesus never fails. Amen. Jesus never fails. Amen. Jesus never fails. Jesus never fails. Jesus never fails forevermore. Come on, let's go up. Oh yeah. Come on, church. Let's celebrate the goodness of God. Hallelujah. கைவிடாத தேவன் எனக்குண்டு. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, கைவிடாத இயேசு எனக்குண்டு. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஓ, அவர் என்னை முன்குறித்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்குமாக நடத்தினவர், மரண பரியந்தமும் நடத்த அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்றென்றைக்கும். கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்றென்றைக்கும். ஆமென். Come on, let's celebrate. Come on, church. Wherever you are, you and I are called to tell forth the glory of God, to sing forth the praises of God. Hallelujah. Oh, Jesus. Come on. எல்லா சின்ன பிள்ளைங்களா, வாலிப பிள்ளைங்களா, எல்லாம் இணைந்து தேவனை நடனத்தோடு ஆராதிங்க. உங்க சூழ்நிலையின் மேலே தாவீதுக்குள்ளாக இருந்த அதே அபிஷேகம், ஓ, என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனை உதயத்துகிற, தேவனை துதிக்கிற அந்த அபிஷேகம் பெற்றவங்க, ஓ, உங்கள் சூழ்நிலையின் மத்தியிலே நீங்க முடங்கி போகாதபடிக்கு தேவனுடைய அபிஷேகத்தினாலே நீங்க எல்லாரும் எழும்பும்படியாக இந்த வேளையிலே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நாய்ந்து கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிடாத இயேசு எனக்குண்டு. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்றென்றைக்கும். ஆமென். இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்றென்றைக்கும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் நாய்ந்து தேவனுடைய அபிஷேகத்தினாலே உங்கள் சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை உங்க இடத்துல சொல்லிருப்பான், உனக்கு வேலை இல்லை, உனக்கு இந்த இடத்துல ப்ரமோஷன் இல்லை, உனக்கு எதுவுமே இல்லை என்று உங்களை கைவிடப்பட்ட நிலைமைகளை பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கைவிடாத தேவன் எனக்குண்டு. அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். நான் கடந்து செல்கிற சூழ்நிலையில் எல்லாம் என்னை தூக்கி சுமக்கிற தேவன், என்னை கரம் பிடித்து உயர்த்துகிற தேவன் அவர் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாதபடிக்கு. ஓ எஸ் லார்ட். எல்லாரும் நான் சொல்லுவோமா? ஆமென். இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்றென்றைக்கும். ஆமென். இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்றென்றைக்கும். He's a miracle working God. He's a miracle working God. He's the Alpha and Omega. He's a miracle working God. He's a miracle working God. Oh yeah, He's a miracle working God. He's the Alpha and
செய்பவர், இயேசு அற்புதம் செய்பவர், இயேசுவே அல்பா, இயேசுவே ஒமேகா, இயேசு அற்புதம் செய்பவர். ஆமென். இயேசு அற்புதம் செய்பவர், இயேசு அற்புதம் செய்பவர், இயேசுவே அல்பா, இயேசுவே ஒமேகா, இயேசு அற்புதம் செய்பவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ 2000 ஆண்டு முன்பதாக ஓ கடல் மீது நடந்த அதே தேவன், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தேவன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவன், ஓ செவிட்டு காதுகளை திறந்த தேவன், அதே தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ அதே வல்லமாய் இந்த நாட்களிலே நமக்குள்ளாக விளங்கும்படியாக எல்லாரும் நாங்க சொல்லுவோமா? எல்லாரும் நான் இன்று இயேசு அற்புதம் செய்பவர், இயேசு அற்புதம் செய்பவர், இயேசுவே அல்பா, இயேசுவே ஒமேகா, இயேசு அற்புதம் செய்பவர். He is a miracle working God. You are the miracle working God. You are the Alpha and Omega. You're the miracle working God. இயேசு அற்புதம் செய்பவர். ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையாக come on confess it. Oh இயேசு அற்புதம் செய்பவர். கைவிடாத இயேசு எனக்குண்டு, கைவிடாத இயேசு எனக்குண்டு, கைவிடாத இயேசு எனக்குண்டு, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்றென்றைக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன், நம் தேவன். நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கைவிட்டார் என்று எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை உண்மையோடு அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ உங்களை கைவிடாத தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒருபோதும் உங்களை விட்டு விலகாதவர் அவர். இயேசுவே நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவருடைய தன்மை ஒரு கலா தூர பாஷைக்கு அது நித்தியமானது. தேவ பிள்ளைகளே, நாம் அதை பார்க்கும்படியாக ஆண்டவரே இந்த நாட்களிலும் எங்கள் சூழ்நிலையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி இந்த நாளிலே சூழ்நிலையை விட மிகவும் பெரியவராகிய உம்மை நாங்கள் பார்க்கும்படியாக இந்த சூழ்நிலையின் மத்தியிலே இயேசு அவர் பெரியவர் என்பதை பார்க்கிற கண்களினாலே என்னை நிரப்புங்கப்பா. என் ஆத்துமாவே ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக இந்த வேளையிலே எனக்குள்ள எல்லாவற்றோடும் தேவனை உயர்த்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்வீங்களா? தேவனுடைய சபையே, இந்த நாட்களிலும் தாவீது பெற்ற அந்த அபிஷேகம் அதுதான். அவர் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஒருவேளை அவர் புலம்பிக் கொண்டு இருந்தாலுமானால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பல நேரங்களிலே அவர் தேவனை துதிக்கிற துதியினாலே நிரம்பிக் கொண்டிருந்தால், ஆகவேதான் இந்த நாளிலும் அதே அபிஷேகம் நீங்க கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையிலும் உங்களை சோர்வுக்குள்ளாக தள்ளக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் அப்பா என் ஆத்துமாவோடு என் ஆவியோடு என் முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. In the mighty name of Jesus, let the anointing Father to praise you at all time enter the church right now. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship your holy name. Sing like never before. Oh my soul, I worship your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship your holy name. Sing like never before. Oh my soul, I worship your holy name. Bless the Lord.
இந்த நாளிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவரை துதிக்கிற துதியினாலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையிலும் பரலோகத்தின் அபிஷேகம், பரலோகத்தின் ஒத்தாசை இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே உங்களை துதிக்கிற துதியினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்கள் 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எல்லா நேரத்திலும் அப்பா எங்கள் ஆத்துமா எப்பெல்லாம் கலங்குறதோ அந்த நேரத்திலெல்லாம் உன்னத அபிஷேகம், பரலோகத்தின் அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாக எங்கள் முழு ஆவியோடு, எங்கள் முழு ஆத்துமாவோடு, எங்கள் முழு பலத்தோடு என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நேசிக்கும்படியாக ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு பாற்பட்ட ஒத்தாசையினாலே, இயற்கைக்கு பாற்பட்ட பலத்தினாலே உங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் நான் இன்று சொல்லுவோமா? எஸ் லார்ட். இந்த நாதுமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தாரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. 1000 நாவுகள் போதாதே என்ன நாதுமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. Everyone together, let's bless his name. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship your holy name. Sing like never before, oh my soul. I worship your holy name. Lord, I worship your holy name. Lord, I worship your holy name. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரிப்பேன், என் இயேசுவையே ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரமாகிய சபை உங்களுக்கு பலன் எங்கிருந்து வருதுன்னா, அவரை நீங்கள் துதிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அவரை முழு உள்ளத்தோடு நேசிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய உன்னத பலன் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இந்த ஆண்டு முழுமும் நடத்தும்படியாக, ஒவ்வொரு நாளும் புது கிருபையினாலே உங்களை நடத்தும்படியாக தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்திய தேசத்தில் இதுவரையிலும் 4 கட்டமாக தேர்தல்கள் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது 5ஆம் கட்டம் 6ஆம் கட்டம் தேர்தல் இந்த வாரத்தில் நடைபெறப் போகிறது. குறிப்பாக மே மாதம் 20ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தல். 8 மாநிலங்களில் 49 பாராளுமன்ற தொகுதிகளில் இந்த தேர்தல் நடைபெறப் போகிறது. ஒரு பாதுகாப்புக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த தொகுதிகளில் வாழ்கிறவர்கள், இந்த மாநிலங்களில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். முதலாவதாக மே மாதம் 20ஆம் தேதி பீகார், ஹாஜிப்பூர், மதுபானி, முசாஃபர்பூர், சரண், சீதாமார்கி, ஜார்க்கண்ட், சத்ரா, ஹசாரிபாக், கோதர்மா. மகாராஷ்டிராவில் பிவாண்டி, துலே, திந்தோரி, கல்யாண், வட மும்பை, மும்பை வடக்கு மத்திய, மும்பை வடக்கு கிழக்கு, மும்பை வடக்கு தெற்கு, தென் மும்பை, மும்பை தென் மத்திய, நாசிக், பால்கார், தானே. ஒடிசாவில் அஸ்கா, பார்கார், போவங்கீர், கந்தமால், சுந்தர்கார். உத்தரப்பிரதேசம் அமேதி, பாண்டா, பாராபங்கி, பைசாபாத், பேட்பூர், கோண்டா, ஹமீர்பூர், ஜலவுன், ஜான்சி, கைசர்கஞ்ச், கௌசாம்பி, லக்னோ, மோகன்லால் கஞ்ச், ரேபரேலி. மேற்கு வங்காளம் ஆரம்பாக், பாங்கான், பார்ரஜ்பூர், ஹூக்ளி, ஹவுரா, ஸ்ரீராம்பூர், உலுபெரியா, ஜம்மு, பாராமுல்லா, லடாக். இந்த 49 தொகுதிகளிலும் 8 மாநிலங்களிலும் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறப் போகிறது. 6ஆம் கட்ட தேர்தல் மே மாதம் 25ஆம் தேதி 57 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 7 மாநிலங்களிலும் நடைபெறப் போகிறது. பீகார் கோபால்கஞ்ச், மகாராஜ்கஞ்ச், பாசிம் சம்பரன், பூர்வி சம்பரன், ஷுகர், ஷிவான், வைசாலி, வால்மீகி நகர், ஹரியானா, அம்பாலா, பிவானி, மகேந்திரா கார், ஃபரிதாபாத், குர்கான், ஹிசார், கர்னால், குருஷேத்ரா, ரோடக், சிர்சா, சோனிபட், ஜார்க்கண்ட், டான்பாத், கிருத்தி, சாம்ஷெட்பூர், ராஞ்சி. ஒடிசாவில் புவனேஸ்வர், கட்டாக், டென்கானல், கிரியோன்சர், பூரி, சாம்பல்பூர். உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத், அம்பேத்கர் நகர், அசாம்கார், பஸ்தி, படோஹி, डोमारियागंज, जबुनपुर, लालगंज, मछलीशर, फुलपुर, प्रतापकार, संत कबीर नगर, श्रवस्ती, सुल्तानपुर, மேற்கு வங்காளம் பங்குரா, விஷ்ணுபூர், ஹடல், ஜார்கிராம், கந்தி, மேதினிபூர், புருளியா, தம்லுக், டெல்லி, சாந்தனி சவுக், கிழக்கு டெல்லி, புது டெல்லி, வடகிழக்கு டெல்லி, வடமேற்கு டெல்லி, தெற்கு டெல்லி, மேற்கு டெல்லி. இந்த மாநிலங்களில், இந்த பாராளுமன்ற தொகுதிகளில்
நடைபெறப் போகிற தேர்தலுக்காக நாம் திருச்சபையாக இணைந்து இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். இதற்கு தேவனுடைய வார்த்தைகளை இப்பொழுது நாம் அறிக்கை செய்ய போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாயிருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். 49 பாராளுமன்ற தொகுதிகளிலும் மே மாதம் 25ஆம் தேதி நடைபெறுகிற 57 பாராளுமன்ற தொகுதிகளிலும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் அந்த தொகுதிகளில் வாழ்கிற
ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இறங்குவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த தொகுதிகளில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு உண்டாவதாக. எந்த விதத்திலும் தீமையானவைகள் அவர்கள் மனதை, அவருடைய சிந்தையை ஆளுகை செய்யவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த தொகுதிகளில் தேர்தலுக்காக நிற்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாவதாக. அவர்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஓட்டு அளிக்க உரிமை பெற்ற ஒவ்வொருவரும் ஓட்டு அளிக்கும்படியான நல்ல சூழ்நிலைகள் அவர்கள் இருக்கிற இடங்களில் ஏற்படுத்தப்படுவதாக. ஒருவர் பெயர் கூட விடுபடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஊட்டளிக்கிற அந்த வாக்கு இயந்திரங்களையெல்லாம் உம்முடைய இரத்தத்துக்குள்ளே, உம்முடைய வல்லமைக்குள்ளே, உம்முடைய அபிஷேகத்துக்குள்ளே திருச்சபையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய இரத்தம் எல்லா இடங்களிலும் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாராளுமன்ற தொகுதிகளிலும், எல்லா மாநிலங்களிலும் இயேசுவின் இரத்தம் ஊற்றப்படுவதாக. ஒருவருக்கும் ஒரு தீங்கும் வரக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னத்தை நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தேர்தலின் நாட்களிலே இணைந்து வேலை செய்கிற அதிகாரிகள், இராணுவ லாக்காக்கள், ஆண்டவரே போலீஸில் இணைந்து செயல்படுகிற காவல்துறை, இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தீங்கும் வரக்கூடாது. கர்த்தர் பாதுகாப்பை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக, உம்முடைய வல்லமைக்குள்ளாக, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒரு சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களில் சமாதானத்தை ஒவ்வொரு தொகுதிகளிலும் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே சமாதான குறைவு எந்த விதத்திலும், எந்த வழிகளிலும், யாருக்கும் விரோதமாய் எந்த இடத்திலும் வரவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். எதிர்சக்தி வல்லமைகளின் தீய திட்டங்கள், தீய ஆலோசனைகள், தீய செயல்பாடுகள் எந்த விதத்திலும், எந்த வழியிலும், எந்த முறையிலும், எந்த இடத்திலும் நுழையாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் முழுமையாக ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தொகுதிகளில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தை நீர் சிந்தியிருக்கிறீர். இந்த தொகுதிகளில் வாழ்கிற ஒவ்வொருவரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் என்பதை விட உம்முடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் முக்கியமானவர்கள். உமக்கு அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களின் வாழ்க்கையிலும் அவருடைய ஆசீர்வாதங்களை தடை செய்யும்படியாக, அவருடைய எதிர்காலங்களின் திட்டங்களை அழிக்கும்படியாக, பூர்வீகத்தில் இருந்து வம்ச வழியாக அந்த தொகுதிகளில் கிரியை செய்கிற
எல்லா அந்தகார வல்லமைகளின் மீது தேவனுடைய அக்கினி இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா சாபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் வல்லமை, அபிஷேகம் இந்த தொகுதிகளில் அளவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களிலே அவருடைய மனக்கண்களை திறந்து உம்மை அவர்கள் காண, உம்மோடு பேச, உம்மோடு உறவாட ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாங்கப்பா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த தொகுதிகளில் இருக்கிற அத்தனை பேரையும் நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் சந்திக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு விசையாக நீங்கள் மனம் இறங்குங்க. உம்முடைய நாமத்தை நீங்கள் அங்கே மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை, அபிஷேகம் மே மாதம் 20ஆம் தேதி 25ஆம் தேதி 49 தொகுதிகளிலும் 57 பாராளுமன்ற தொகுதிகளிலும் வெளிப்படுகிறதை, பிரதிபலிக்கிறதை இந்திய தேசம் முழுவதும் காண நீங்க உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே வரப்போகிற ராஜா என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எந்த விதத்திலெல்லாம் நீர் உம்மை வெளிப்படுத்த நீர் சித்தமாயிருக்கிறீரோ அந்த விதத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்மை நீர் வெளிப்படுத்தும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஒவ்வொரு தொகுதியிலும் இன்னும் நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவை என்று எந்த இடத்திலெல்லாம் கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, யாரும் எங்களை பார்க்க முடியவில்லை, யாராலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை, எங்களுடைய கதறலை கேட்க ஒருவரும் இல்லை என்று எங்கெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது அவர்கள் தேர்தலிலே ஓட்டளிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை, அவர்கள் இடங்கள், அவருடைய சூழ்நிலைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதுவரையிலும் நடைபெறாத அற்புதங்கள், அதிசயங்கள் இந்த தொகுதிகளிலெல்லாம் இன்றைக்கே அது நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீர் ஆளுகை செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக வெளிச்சம் எல்லா இடங்களிலும் வெளிப்படட்டும் அப்பா. இருளின் வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், ஒவ்வொரு தொகுதியிலும் வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற, ஒளிந்திருக்கிற அந்தகார வல்லமைகள் வேரோடு அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய இரத்தத்துக்குள்ளே, உம்முடைய வல்லமைக்குள்ளே, உம்முடைய அபிஷேகத்துக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாப்பை தாங்க. எந்த ஒரு நபர் மூலமாகவும் எந்த இடத்திலும் தீய வல்லமைகள் இதற்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இடங்களிலும் பாதுகாப்பை தாங்க, நேர்மையை தாங்க, நீதியை தாங்க. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. இந்த தொகுதிகளில் எல்லாம் 49 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 57 பாராளுமன்ற தொகுதிகளிலும் மே மாதம் 20ஆம் தேதி 25ஆம் தேதி இந்த 2 நாட்களிலும் இந்த தொகுதிகளில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த தொகுதிகளிலும் அந்த நாளில் நிறைவேற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய இரத்தத்துக்குள்ளே, உம்முடைய வல்லமைக்குள்ளே, உம்முடைய அபிஷேகத்துக்குள்ளே, உம்முடைய அக்கினிக்குள்ளாக
ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே தீமையான செய்திகள், தீமையான காரியங்கள் எந்த இடத்தில் இருந்தும் வரவே கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு தொகுதியையும் நீர் ஆளுகை செய்வீராக. ஜனங்களுக்குள்ளே சமாதானம் தாங்க. அங்கே வேலை செய்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் சமாதானம் தாங்க. இராணுவத்தின் மூலமாக, காவல்துறையின் மூலமாக பணியாற்றுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரண மகிமை பிரசன்னத்தினால், சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நீர் நிரப்புவீராக. நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இந்த நாட்கள் ஒரு சமாதானத்தின் நாட்களாக, சந்தோஷத்தின் நாட்களாக, மகிழ்ச்சியின் நாட்களாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், ஒவ்வொரு பெரியவர்களுக்கும், ஒவ்வொரு முதியவர்களுக்கும், ஒவ்வொருவருக்கும் இந்த இடம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் ஆளுகை செய்யும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பகுதிகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெப வல்லமையை தாங்க, ஜெப அபிஷேகத்தை தாங்க, ஜெப அக்கினியினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இன்னும் தொடர்ந்து திருச்சபையில் இணைந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக ஆலோசனையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நீர் விரும்புகிறபடி நாங்கள் இந்த தேசத்தில் உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமையை நாங்கள் இருக்கிற இடங்களில் வெளிப்படுத்த கர்த்தர் இன்னும் எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய வல்லமையை தாங்க, உம்முடைய அபிஷேகத்தை தாங்க, ஒரு பாதுகாப்பை எல்லாருக்கும் தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், தீய வல்லமைகள் எந்த விதத்திலும் ஒருவருக்கும் விரோதமாய் எழும்பாதபடி உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இன்னும் நாங்கள் உமக்காக எழுந்து பிரகாசிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க, பாதுகாப்பை தாங்க. எல்லா தீமைக்கும் விலக்கும், வேலியடையும், காத்துக்கொள்ளும், ஆளுகை செய்யும், ஆசீர்வாதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் எனக்கு பாராட்டிய இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரணம் திருச்சபைக்கு செல்ல முடியவில்லை, பலவீனம் அல்லது வேறு பல காரணங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் கூட ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தேவனுடைய ஆலோசனையின்படியாக இப்பொழுது இந்த ஆராதனையை உங்கள் முன்பதாக கொண்டு வந்திருக்கிறார்கள். தெய்வ மனிதன் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவருடைய அந்த பரந்த மனம், ஒரு நபரும் திருச்சபைக்கு செல்வது எவ்வளவு முக்கியம் என்பதை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலே நாம் அடுத்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு திருச்சபையில் ஆராதனையில் ஒரு வழிமுறைகள் உண்டு. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம், கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து அளிப்போம். அதற்கு பின்பு அறிவிப்புகள் இருக்கும்,
கர்த்தரை கனப்படுத்துகிறதற்கென்று ஒரு நேரம் இருக்கும். அதுதான் காணிக்கை நேரம். வேதம் சொல்லியிருக்கிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும். ஆகவே இன்றைக்கும் நாம் இந்த ஆராதனைக்கு வடிவமைத்து தந்த தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தேவ ஆலோசனையின்படியாக கட்டி கொண்டிருக்கிற அந்த கட்டட பணிக்காக ஒரு காணிக்கை அனுப்புறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அந்த காரனுடை பகுதிக்கு போகும் பொழுதெல்லாம் இப்பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னம் அந்த ஊரையே ஆட்கொண்டிருக்கிறது என்பதை ஆனால் மிகையாகாது. சில இடங்களுக்கு போனால் ஒரு விதமான வாடை வீசும், அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற் போல இருக்கும். ஆனால் காரனோடைக்கு போனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற நீரோடையை போல ஒரு தெய்வீக பிரசன்னம் கமழும். அங்கே எழும்புகிற அந்த கட்டடங்களை பார்க்கும் பொழுது பரலோக ராஜா அந்த இடத்தை மிகவும் விரும்பியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். இதில் நீங்கள் பங்கு வகிக்கிறீர்கள். ஜெபம் அது மிக முக்கியமானது. அது இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது, அதுவும் அவசியமானது. ஆகவே இப்பொழுது நாம் ஒரு காணிக்கையை அந்த கனமான ஊழியத்திற்கென்று அனுப்பப் போகிறோம். திரையில் வந்து கொண்டிருக்கிற இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த தேவன் இதை செய், இதை கொடு என்று எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். நான் சொல்லி ஒன்றும் ஆகப்போவதில்லை, நானும் உங்களைப் போலதான். ஆகவே கண்களை மூடி பிரார்த்தனை செய்து விடுவோம். பரலோக தந்தையே, இப்பொழுதும் தம் பிள்ளைகள் ஒரு மகிமையான ஊழியத்திற்கு என்று விதைக்க இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களோடு பேசும். அவர்கள் விதைக்க போகிறதை 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியதாக மாற்றும். உம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்காக உமது பிள்ளைகள் தங்கள் கரத்தை நீட்டும் பொழுது உமது பிள்ளைகளுக்காக நீர் உமது கரத்தை நீட்டி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். பாடல் ஒன்றினை பாடும் பொழுது நீங்கள் மனப்பூர்வமாக உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள். இவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். எவ்வளவுதான் நெருக்கம் வந்தாலும் ஆண்டவர் நாம் மடிந்திடாதபடிக்கு நம்மை காக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா நீ நல்லவர், நீ வல்லவர், உம் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. Yes Lord, thank you Jesus. We celebrate your grace Lord. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் கரங்களை தட்டி கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். அல்லேலூயா. சத்துரு சேனை நம்மை சுற்றிலும் சூழ்கையில் தேவன் நம்மோடு இருக்கிறார். தாவீதோடு இருந்த தேவன் அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர் நம் முன்னே செல்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். Yes Lord.
சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. பொன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். எல்லாரும் நம் தேவனை கொண்டாடுவோமா. எவ்வளவுதான் அக்கினி சோதனைகள் நம்மை பட்சிக்க வந்தாலும், ஓ முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் இந்த நாட்களிலும் அவர் நமக்காக தோன்றுவார், நமக்காக அவர் வழியை காண்பிப்பார். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற தேவன். Yes Lord. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். எல்லா தேவ பிள்ளைகளும் கரங்களை தட்டி ஆமென். நம்மோடு இருக்கிற தேவன் அவர் மிகவும் நல்லவர், அவர் மிகவும் வல்லவர். அதை ருசிக்கிற நாட்கள் இந்த நாட்களிலே நீங்கள் செல்கிற எல்லா காரிலின் மத்தியிலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நமக்கு ஒளியாயிருக்கிற தேவன். அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன். அவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா, நீ நல்லவர் அப்பா, நீ சர்வ வல்லவர். ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். வெள்ளம் போல நிந்தை வந்தாலும் ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே வீரன் நேமியாக்குள்ள இருந்த அதே ஆவியை, திட நம்பிக்கையை, திட தைரியத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். இந்த நாட்களிலும் ஓ இயற்கைக்கப்பட்ட தைரியம், இயற்கைக்கப்பட்ட விசுவாசம் இதை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, அந்த தைரியத்தோடு நீங்க நடக்கும்படியாக, அந்த பலத்திலே நீங்க நடக்கும்படியாக, அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்கும்படியாக. Yes Lord. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. நித நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்
இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நித்தியத்தை அறிந்த தேவன், நம்முடைய எதிர்காலத்தை முன்குறித்த தேவன். ஹல்லேலூயா. ஓரியா கபாஷேகே. Thank you Lord. நித்திய தேவனாம் சத்தியவரன் தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்தியவரன் தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கரங்கள் தட்டி, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. மன நிறைவோடு நீங்கள் செய்த இந்த காரியத்தை கர்த்தர் அவரது மன நிறைவோடு ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் உங்கள் மத்தியில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 17வது வாக்கியத்தை மையமாக வைத்து கர்த்தர் எனக்கு தந்த சில வார்த்தைகளை உங்களுக்கு தந்துவிட நான் விரும்புகிறேன். ஆவியானவர் ஒத்தாசை செய்வார். வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உரைக்கப்பட்ட காலம் கிமு 896. ஒரு பெரிய இராணுவம். அந்த இராணுவத்தினருக்கு மிக அத்தியாவசியமானது தண்ணீர். மிருக ராசிகளுக்கு மிக முக்கியமானது தண்ணீர். ஆனால் அதுதான் அப்பொழுது இல்லை. இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய எலிசாவின் வழியாக உரைக்கிறார். நீங்கள் காற்றை காண மாட்டீர்களப்பா, மழையையும் காண மாட்டீர்கள். அங்க ஒரு ஆனாலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது 2 இல்லைன்னா எங்கிருந்து தண்ணி வரும்? நாம் சிறு பிராயத்துல எல்லாம் படிச்சிருக்கிறோம். குளங்களில் இருக்கிற தண்ணீரெல்லாம் அது நீராவியாகி மேலே போகிறது, பின்பு அங்கிருந்து மழை வருது, இதெல்லாம் படிச்சிருக்கோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது காற்று இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்பா, ஆடு மாடுகளுக்கும் தண்ணி கொடுப்பேன், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்றார். என்னை மிகவும் கவர்ந்தது, இதற்கு ஆதாரமான ஒரு வசனம் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த வார்த்தைகளை நான் சில பிரிவுகளாக பிரித்து வச்சுக்கிறேன். முதலாவதாக 2 ராஜாக்கள் 3:16. அவர் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்கால்களை வெட்டுங்கள். இது தீர்க்க தரிசனம். எனக்கு ஒரு கேள்வி. பள்ளத்தாக்கு என்றாலே ஆழமான ஒரு பகுதி தானே. 2 மலைகளுக்கு நடுவே அல்லது 2 குன்றுகளுக்கு நடுவே அல்லது ஒரு ஆழத்தில் இருக்கிறது தான் பள்ளத்தாக்கு. ஆங்கிலத்தில் வேலின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அங்கே தண்ணீர் வேண்டிய அளவுக்கு இருக்கும். ஆனால் தீர்க்க தரிசனம் பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அடுத்து என்ன சொல்றார்? நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள். தீர்க்க தரிசனம். காத்தெல்லாம் ஒன்றும் அடிக்காது. 3வது என்ன சொல்ற? மழையை கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்போ எப்படி தண்ணி வரும்? 4வது, நீங்களும் குடிப்பீங்க, உங்க மிருக ஜீவன்களும் குடிக்கும்.
என்னையா இது? அதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்கமாக தரிசனத்தோடு உரைக்கிறது தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நான் இப்படி யோசித்துக்கிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இது தேவனுக்கு அற்பமான காரியம் என. 2 ராஜாக்கள் 3:18 வாசிக்கிறோம், கேளுங்களேன். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நமது தேவன் இயற்கையின் மேலே அதிகாரம் உடையவர். அவர் சொன்னால் அது நடக்கும். காற்றை பார்த்து ஒரு முறை அவர் சொல்றார், இறையாதே. இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள். என்ன ஆகும் தெரியல, இப்படி புயல் அடிக்குது, இப்படி படகு ஆடுது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள கர்த்தருக்கு இதெல்லாம் அற்ப காரியம். பரிசுத்த வேதம் சொல்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லை, அப்படிதான். இந்த பூமி வெறுமையா தான் இருந்தது. வானம் பூமி உண்டாக கடவது, அவ்வளவுதான், உண்டாயிடுச்சு. எங்க சின்ன பையனா இருந்தப்போ இந்த மந்திரவாதிகள்லாம் சில காரியங்களை பண்ணிட்டு இருப்பார். ஒரு அப்படி கோலை வச்சு நல்லத்தையோ பண்ணி சின்ன சின்ன மண்டை ஓடுகள்லாம் வச்சுக்கிட்டு கிடப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு மாங்கொட்டையிலிருந்து மாமரம் அப்படி செடி அப்படியே வளர்ந்துருக்கும். என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டுவார். நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ கூட சில டேலண்ட் ஷோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படும் வண்ணத்தில் அந்த காட்சிகள் அமைந்திருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி 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 ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லது சக்திகள் இருக்குமே ஆனால் இந்த மனிதனையே படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு எதையும் செய்ய முடியும். அதைதான் அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை பார்க்கிறோம். பள்ளத்தாக்கு என்பதை பற்றி நான் சொன்னேன். அடுத்து அவர் என்ன சொன்னாரு, வாய்க்கால்களை வெட்டுங்கள். எங்க ஆழமா தான் இருக்கு, இன்னும் என்ன வெட்டுறது? நம்முடைய தேவன் அதிசயமானவர். இது போதாதுப்பா, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்கள். நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது ரைட், ஓகே, இதுல நற்பெறேன், ஆனால் இதையும் விட அதிகமாக உன்னை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். ஆகவே இன்னும் கொஞ்சம் வாய்க்கால்கள் வெட்டுங்க. வாய்க்கால்கள் என்று சொல்லப்படுகிற அந்த தமிழ் வார்த்தை ஆங்கிலத்தில் டிச்சஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாலை அல்லது வயல் ஓரத்தில் நீர் வருவதற்காக நிலத்தில் தோண்டி அமைக்கப்பட்ட நீண்டமானதும் குறுகினதுமான ஒரு நீர் வடிகால். இந்த வயல் ஓரத்துலலாம் நீங்கள் பார்த்துருந்தா அது தெரியும், நீளமாக இருக்கும். அந்த வாய்க்கால் வழியாக தண்ணி போகும், மனரம்யமாக இருக்கும். 2 பக்கமும் அப்படியே நெல் விளைஞ்ச பூமியை பார்த்தா அது பச்சை பசேர்னு இருக்கும். அந்த நடுவில் இந்த வாய்க்கால் ஓரமாக அந்த தண்ணி போகும். எங்கெங்கே வேணுமோ பாத்தி கட்டி அந்த தண்ணியை பிரித்து விடுவாங்க. அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. பள்ளத்தாக்கு போதும், வேண்டிய அளவுக்கு தண்ணி நிறம். ஆனால் அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் அகழிகளை உண்டு பண்ணும். ஏன்னா நான் கொடுக்க போகிற அந்த தண்ணீர் நீ கற்பனையில் எண்ணி பார்க்காத அளவுக்கு நிரம்பி வழிய போகிறது. அதனால தான் சங்கீதக்காரர் 23ஆம் சங்கீதத்தில் சொல்வார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவர் மேலிருந்து அவர் தாடி அவர் அங்கிகளின் வழியாக அது கீழ் நோக்கி ஓடி நிரம்புகிறது. தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்கும் பொழுது அது சாதாரணமானதல்ல, நிரம்பி வழிகின்ற ஒரு நிலையிலே. உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் இதில் போதும் இதில் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தா கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை பள்ளத்தாக்கையும் நிரப்பி உங்களுக்கு ஆழமான அகழியையும் நிரப்பி நீங்கள் வெட்டப்போகிற அந்த இடங்களையும் நிரப்ப போறேன்னு சொல்றார். இதை கேட்கும் பொழுது இன்பமா இருக்குல்ல? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும். ஆபிரகாமை தேவன் அழைத்து
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளையும் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமோடு இணைந்து கிடந்த லோத்துவை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிச்சார். பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். கனத்துக்குரிய தேவ மனிதன் ஆபிரகாமுக்கு பிறந்த கனம் பொருந்திய ஈசாக்குக்கு எலியாசர் பெண் தேடி போகும் பொழுது, என் எஜமானனை கர்த்தர் பெரிய சீமானாய் வைத்திருக்கிறார் என்று தான் சொல்றார். ஆமா, தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனா வெட்டுங்க வெட்டுங்க, இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்துங்க. திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிற தேவ மனிதர்களே, இது போதும் என்று இல்லாதபடிக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக்குங்க, விஸ்தாரமாக்குங்க, விசுவாசத்தோடு செயல்படுங்க. நிச்சயமாக ஒரு பெரிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. என்னுடைய சொந்த அனுபவ சாட்சி, அதில் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலைமையில் கர்த்தர் செய்த அதிசயம். அது நான் இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தில் ஜெபகோபுரத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம். 1982, 83 அது போன்ற வருஷங்களில் என்னுடைய துணைவியார் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தில் அப்ரண்டிஸாக பணியாற்றி கொண்டிருந்த காலம் அது. அவர்களுக்கு ஒரு 130 ரூபாய் அப்பொழுது ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. எனக்கு அது போல் ஒரு 3 மடங்கு கொஞ்சம் கூட உதவித்தொகை ஜெபகோபுரத்திலிருந்து நான் பெறுவேன். 3 பெண் பிள்ளைகள், அவர்களை படிக்க வைக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக நடத்திட்டு வரார். ஒரு காலகட்டத்தில் அதிகாலையில் நாங்கள் எழுந்து ஜெபம் செய்துவிட்டு, என்னுடைய துணைவியார் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போவாங்க. அப்போலாம் பாஸ்டர் சாரா ராஜன் ஷான் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய வேலை காலை 6 மணிக்கு அவர்கள் அலுவலகத்தில் இருக்கணும். அவர்கள் போவதற்கு முன்பதாக பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு செய்யணும், மத்தியானம் லஞ்சு செய்யணும். அக்காலகட்டத்திலே வசதி வாய்ப்புகள் அதிகம் இல்லாதபடியினால ஒரு அடிப்பம் போய்த்திருப்போம். மண்ணெண்ணெயை ஊற்றி அதை அடித்து, அதில் தான் ஒரு ஸ்டவ் இருக்கும் மேலே, அதில் தான் இவ்வளவும் செய்யணும். காலை குடும்ப ஜெபம் முடிந்தது. அடுத்து சமையலுக்காக அந்த பம்ப் ஸ்டவ்வை நான் தான் அடித்து பற்ற வச்சு கொடுப்பேன். அவங்க மற்றதெல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து செய்வோம். சில குடும்பங்களிலே அப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் குடும்பத்தில் சேர்ந்து தான் செய்வோம். அப்போது அந்த பம்பை அடிக்கிறேன், அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அதிலிருந்து எண்ணெய் வெளியேறவில்லை. அதை பற்ற வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த டேங்கில் பார்த்தா போதுமான அளவுக்கு மண்ணெண்ணெய் இல்லை, அடியிலே கொஞ்சம் நின்று கொண்டிருக்கிறது. இப்போ என்ன செய்கிறது? 4:30 மணிக்கு இந்த நிலை ஏற்படும் பொழுது எங்கேயும் கடைகள் திறந்திருக்காது, அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை. என்றால் நாங்கள் இருக்கிறது ஒரு பிரிட்டிஷர்ஸ் காலத்து பங்களோ. கீழே அதனுடைய ஓனர் வயசானவங்க, மேலே நாங்கள் மட்டும் இருக்கிறோம். என்ன பண்ண முடியும்? ஒரு விசுவாசம் வந்தது. கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் மாவை வச்சுக்கிட்டு, ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அற்புதங்களை பெற்றாங்களே சாரப்தா ஊரில் சாரிபாத் விதவை. சாரிபாத் விதவைக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்து, அற்புதத்தை ஆண்டவர் தீர்க்கதரிசியின் வழியாக செய்வார். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியோடு இணைந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கேன். ஜெபகோபுரத்தில் பணியாற்றுகிறேன். ஏன் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி என்னுடைய துணைவியாரை அழைத்தேன். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த டேங்க் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவோம். அவங்க பயங்கர விசுவாசி இல்லை. 2 பேரும் செஞ்சு அந்த டேங்க் மேலே கையை வச்சு, ஆண்டவரே நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர், நீர் ஒரு அற்புதத்தை செய்தரும். இப்போ எங்கள் மனசுக்குள்ளே மண்ணெண்ணெய் கடையும் நீங்கள் திறக்க மாட்டீர்கள், மண்ணெண்ணையும் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆட்கள் இல்லை, ஆனாலும் இந்த டேங்க் மண்ணெண்ணையால் நிரப்பப்படும். அது எப்படி? அதுதான் தேவன், அதுதான் அற்புதம். ஜெபத்தை முடிச்ச உடனே எடுத்து ஒரு 4 அடி
அழுத்தினேன். திடீரென்று குபு குபு குபுண்டு எண்ணெய் அடைப்பது போல் இருந்தது. அதில் ஒரு பின்னை போட்டு அதில் கொளுத்தி விட்டால் திகு திகுன்னு எரிஞ்சது. சமையல் வேலை முடிந்தது. அன்று மாலை வரும்போது எண்ணெய் வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பணியாற்ற போன நான் மாலை என்றது என்னுடைய வேலையிலே இல்லை. இரவு வரும்பொழுது தான் அடடடா மண்ணெண்ணெய் வேணுமே, நாளை காலை என்ன பண்ணுவோம்? சரி, அற்புத தேவன், எலியாவின் தேவன், நம்ம தேவன் என்று மறுநாள் காலையும் அதே போல பற்ற வைத்தேன், எரிந்தது. மறுநாள் மாலை ஞாபகமாக மண்ணெண்ணெயை வாங்கி கொண்டு வந்தேன். அதற்கு பின்பு அந்த எரிகிறது நின்றது. புது எண்ணெய் வார்த்து வேலையை தொடங்கினோம். அன்பானவர்களே, நீங்கள் ஒன்றும் காண மாட்டீங்க. காற்றையும் நீங்கள் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனாலும் பம்பை எடுங்க, அடிங்க, எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். நடந்ததா அப்படின்னா நடந்தது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தில், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. நல்ல கவனிங்க. மறுநாள் காலமே, மறுநாள் காலமே, பலி செலுத்தும் வேலையிலே. இது ரெண்டையும் புரிச்சுக்கோங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்த உடனே அந்த பள்ளத்தாக்கினிலே அவர்கள் இன்னும் ஆழமாக வெட்டுகிறார்கள், வாய்க்கால்களை வெட்டுகிறார்கள். அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கும். அந்த டிச்சஸ் நீளமாக தண்ணி போகணும். சில காரியங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் ஆயத்தப்படுத்தத்தான் வேணும். ஒரு குடும்பத்தார் குழந்தை பேற்றுக்காக ஜெபிக்க சொன்னப்போ நான் கேட்டேன், குழந்தை பிறந்த உடனே என்ன எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, வேண்டியது எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். அந்த குழந்தைக்கு வேண்டியது எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். இன்னும் வயிற்றை விட்டு வெளியே வரல, ஆனாலும் எல்லாவற்றையும் வாங்கி வச்சிட்டோம். அது எப்படி பாயா கேர்ளான்னு தெரியும்? பாயா இருந்தா இந்த பேர், கேர்ளா இருந்தா இந்த பேர், பாயா இருந்தா இந்த ஷர்ட் அல்லது உடை, கேர்ளா இருந்தா இந்த உடை. என்ன ஒரு ஆயத்தம் பாருங்கள், என்ன ஒரு விசுவாசம் பாருங்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், ஒன்றும் நீ பார்க்க வேணாம், சொல்றதை மட்டும் செய். இன்றைக்கு அதில் தான் அநேகர் நாம் கேள்வி கேட்டுட்ருக்கோம். அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்? ஏங்க இது போதாதான், இதில் வேறு என்னங்க ஆழம்? நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. ஆயத்தமாக நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆழப்படுத்துங்க, உங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்துங்க. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் இன்னும் உங்களை ஊன்ற கட்டுங்க. தோண்ட சொல்லிட்டாரு, தோண்டுங்க. நமக்கு என்ன, சொல்லுங்க, தோண்டிக்கிட்டே இருங்க. நிரம்ப போகுது, நிரப்புதல் உண்டாக போகிறது. அதனால தான் இது போதாது. தந்தை பெர்க்மன்ஸ் இப்படி பாடுவாங்க, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. ஊழியம் செய்கிற ஊழியர்களே, இது போதும் என்று நீங்கள் அமைதியாயிராமல் இன்னும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். வரப்போகிற காலகட்டங்களில் இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களை கற்றுக்கொண்டு வரப்போகிறார். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். அவர் பாடுவார், ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும், ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஓடப்போது ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். ஆயிரங்கள் மட்டும் இல்லை, பல்லாயிரங்கள், பல்லாயிரங்கள் மட்டுமல்ல, பல லட்சங்கள். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால
நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க. நிரப்ப போறாருங்க. நீங்கள் வெட்டுங்க, நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒளிமயமான மகிமையான எதிர்கால வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்துட்டார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். உங்களுடைய திருச்சபையிலே இனி வரப்போகிற காலகட்டங்களிலே பரிசுத்த ஆவியானவர் மகிமையான கிரியைகளை நடப்பிக்க போகிறார். ஏராளமானவர்கள் நிரம்பி வழிகிற அளவுக்கு உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரப்படுத்தி வையுங்கள். கர்த்தர் நிரப்புவா. எதை பார்க்குறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். ப்ரிப்பரேஷன் ஒன்றை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதனாலே தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் நிச்சயம் நிறைவேறப் போகிறது. ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்பதாக நாம் தேவ சமூகத்தில் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பலிக்கும். தீர்க்கதரிசி சொல்லிடுவாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்திருவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய ஆயத்தத்தையும் உங்களுடைய விசுவாசத்தையும் அவர் பார்க்கிறார். ஆழம் விரிவடையட்டும், ஆணவம் அழிந்து போகட்டும், அதனால் நடக்காது என்ற அவிசுவாசம் இல்லாமல் போகட்டும். இப்படிதான் ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்க்கின்றோம். இது நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுது அவர், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அந்த அம்மா உடைய கணவர் ஒரு ஊழியக்காரர் இறந்து போயிட்டார். அவர் கடனை வச்சுட்டு போயிட்டார். அதனால் கடன் கொடுத்துமே இப்போ பிள்ளைகளெல்லாம் பிடிச்சிட்டு போகிறோம், மகனை கூட்டிகிட்டு போயிட்டு போகிறோம். ஜப்தி நம்ம வார்த்தை சொல்லுவோம்ல. என்ன பண்ணுறது? அங்கே தீர்க்கதரிசி எலிசா, ஏம்மா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் என்ன இருக்குது? சரி, பக்கத்தில் உள்ளவங்க கிட்டலாம் இருந்து போய் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் நின்று கதவை பூட்டிக்கோ, அந்த பாத்திரங்களிலெல்லாம் வார்த்து வை என்று. இந்த தாய்க்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல பிள்ளைங்க, அன்பான பிள்ளைங்க. ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் வாங்கிட்டு வரான், கடா புடான்ட்டு பாத்திரமா வந்து நிற்குது, வார்த்துக்கிட்டே இருக்காங்க. வார்க்க பாத்திரங்கள், காலி பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பிக்கிட்டே இருக்குது. எத்தனை அதிகமான பாத்திரங்களை ஆயத்தப்படுத்தினார்களோ அந்த விதவை, அத்தனை பாத்திரங்களிலும் எண்ணெய் பெருகிற்று. இதற்கு விசுவாசம் வேண்டும். எவ்வளவு! நாங்கள் திருச்சபையை ஆரம்பித்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு இக்கட்டு வந்தது. நாங்கள் இருந்த இடத்தில் நல்ல வசதியாகத்தான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அந்த நில சொந்தக்காரர்கள் அந்த இடத்தை வாங்க சொன்னாங்க. எங்களால் அத்தனை கோடி பணம் அப்பொழுது இல்லை. ஆனாலும் அவர்களிடத்தில் இல்லை, எங்களால் அவ்வளவு பணம் இப்போ கொடுக்க முடியாது, வாங்கும் நிலையில் இல்லை. அப்படியானால் காலி பண்ணி ஆகணும், எங்களுக்கு இப்போ பண நெருக்கடி, பணம் கட்டி தான் ஆகணும். சரி, அந்த சூழ்நிலையிலே மீனம்பாக்கம் பகுதியினுடைய பஞ்சாயத்து தலைவராக அப்பொழுது இருந்தவரிடம் நான் போய் சொன்னேன், சோன்சோ எங்களுக்கு ஒரு 2 கிரவுண்ட் இருந்தால் போதும், தற்சமயத்துக்கு ஒரு இடம் வேணும் சார். 2 சென்ட் இல்லை சார். நீங்கள் எங்கள் இந்த பஞ்சாயத்து ஊரினுடைய தலைவர், உங்களால் முடியுமானால் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பார்த்துக்கலாம் சார். சரி சார். அந்த மனிதன் 1-2 நாட்களில் திரும்பவுமாக வந்து என்னை அழைத்து, சார் இந்த ஊருக்குள்ள 10 கிரவுண்டு 24,000 சதுர அடி இருக்குது சார். என்னையா சொன்னீங்க? 2 நாளைக்கு முன்னால் இப்போ தான்
சொன்னீங்க 2 சென்ட் இல்லைன்னு இப்போ 24,000 சதுர அடியா? ஆச்சரியமாக இருக்க. ஆமாம் சார், வாங்க சார் போகலாம். என் கையில் காசு கிடையாது. அதுவும் ஒரு பெரிய நிறுவனம், ஜெட் ஏர்வேஸ் என்ற நிறுவனத்தின் நிலம் அது. அதை அவர்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி கையகப்படுத்தி தங்களுடைய போக்குவரத்திற்கு என்று வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அதை செயல்படுத்த முடியாதபடி அனுமதி கிடைக்கவில்லை. அதில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் தம் பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவனுக்கு சேர்த்து வைக்கும் தொல்லையை குவித்து வச்சிருக்கார். அதுபோல் என்னமோ அவங்களுக்கு ஒரு தொல்லையை கொடுத்து நமக்காக கர்த்தர் சேர்த்து வச்சிருந்தார். அங்கே போனோம், விசுவாசமாக போயிட்டோம். எங்களுடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு. கையில் காசு இல்லை, வங்கி எங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது, எங்களுக்கு கடன் வாங்கவும் விருப்பமும் இல்லை. ஆகவே இந்த வசனத்தின்படி பணத்தையும் பார்க்க மாட்டீர்கள், வங்கி கடனையும் நீங்கள் வாங்க மாட்டீர்கள். ஆனாலும் இந்த நிலத்தை நீங்கள் கையகப்படுத்துவீர்கள். எப்படி? அங்கே போயிட்டோம், பேசிட்டு வந்துட்டோம். 6 மாதம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்றோம். 6 மாதத்திற்குள்ளாக ஆண்டவரை நோக்கி முறையிட்டோம். ஏழை மக்கள் எங்கள் திருச்சபையில் கோட்டீஸ்வரர்கள் இல்லை, தங்கள் உடைமைகளை எல்லாம் விற்று கொண்டு வந்தார்கள். தங்களுக்கு உள்ளதை எல்லாம் கர்த்தருக்கு என்று கொடுக்க மனமுவந்து வந்தார்கள். குறிப்பிட்ட நாளில் நிலப்பதிவு செய்ய நாங்கள் போயிருந்த பொழுது எங்களுக்கு இன்னும் போதுமான அளவுக்கு பணம் வந்து சேரவில்லை என்பது எனக்கு தெரியாது. நான் போய்விட்டேன், ஒரு செக் எடுத்துக்கொண்டு போய்விட்டேன். திடீரென்று அந்த குறிப்பிட்ட நாள் ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2002ஆம் வருஷம், நான் பதிவுத்துறை அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை தேடி ஒருவர் திருச்சபைக்கு வந்திருக்கிறார். நான் இல்லை என்றவுடனே என் துணைவியாரிடம் ஒரு பையை கொடுத்துவிட்டு அவர் போய்விட்டார். பாஸ்டர் ராஜன் ஜானை பார்க்க வந்தேன். சரி, பரவாயில்ல அம்மா, உங்களை பார்த்தது சந்தோஷம். இவர்களும் ஏதோ ஒரு பை என்று வாங்கி கொண்டார்கள். உள்ளே போய் திறந்து பார்த்தாள். அவர்களுக்கு தெரியும், விசுவாசத்தோடு இவர் செக் எடுத்துகிட்டு போயிட்டார், காசோலை. ஆனால் நம் வங்கியில் இருப்பு இல்லையே. எவ்வளவு பணம் எங்களுக்கு தேவையோ அத்தனை பணத்தையும் லட்சங்களையும் அந்த பையில் அவர் வைத்து கொடுத்து விட்டு போனார். மெய்யாய் சொல்லுகிறேன், இன்று வரை அவர் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. பணத்தையும் காண மாட்டீர்கள், வங்கியில் கடனையும் வாங்க மாட்டீர்கள், ஆனால் நிலம் உங்களுக்கு சொந்தமாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆச்சரியம். இதுபோல ஏராளமான சாட்சிகளை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு விசுவாசம் என்ற ஒரு கோலும், ஆயத்தப்படுத்துவதற்கான ஆயத்தம் என்னும் ஒரு கோலும் எங்கள் கையில் இருந்தது. கோலும் தடியும், தேற்றும் என்ற வார்த்தையின்படி அந்த கோலும் தடியும். இங்கே அப்படிதான் இந்த அம்மா விசுவாசத்தோடு பாத்திரமா வாங்குறாங்க, வார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆழத்தில் டிச் பண்ணுங்க, இன்னும் ஆழத்துக்கு போங்க என்று கர்த்தர் சொன்னார். அதுபோல் அவர்கள் வெட்டினார்கள். நடந்த காரியம், மறுநாள் காலமே பலி செலுத்தும் வேளையிலே, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆயத்தமாகுங்க, விசுவாசியுங்க, கூடவே பலி செலுத்துங்க, தோத்திர பலி. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தரால் இது கூடும். நிச்சயம் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் தேசத்தில் கொண்டு வரப்போகிறார். நிச்சயம் எங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் என்று பலி செலுத்தி கொண்டே இருங்கள். அதுதான் அவங்க செஞ்சாங்க. பலி செலுத்தும் வேளையிலே ஏதோ வழியாக தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அந்த தண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு மாத்திரமல்ல. வசனம் என்ன சொல்லுச்சு? 2 ராஜாக்கள் 3:20 வாசித்து நாம் முடிக்க போறோம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தேசமே. அன்பானவர்களே, உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அல்ல,
தேசமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால் வெட்டுங்கள், உங்களுக்கும் உங்கள் பகுதிக்கும் ஏன் நீங்கள் இருக்கிற தேசத்திற்கும் செழிப்பு வரப்போகிறது. விசுவாசத்தோடு உங்களுடைய சபையின் எல்லைகளை விஸ்தரப்படுத்துங்கள். விசுவாசத்தோடு பெரிய பெரிய திட்டங்களை போடுங்கள், ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் திருச்சபைகள் எல்லாம் வளரும், உங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெறும், நீங்கள் உன்னதத்தில் ஏறி இருப்பீர்கள். வாங்க, கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். இந்த விசுவாசமான வார்த்தைகளை மனதுக்குள் வைத்துக்கொள்வோம். நிரம்பி வழிகிற ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கும் தருவாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த ஆராதனையிலே நீர் கிமு 896 உரைத்த தீர்க்க தரிசனத்தை மறுநாள் காலமே பலி செலுத்தும் வேளையில் நிறைவேற்றினவர். எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாய்க்கால்களை நீர் வைத்திருக்கிறீர். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறீர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமாக உமது பிள்ளைகள் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாயிட்டோம். இதோ வெட்டுகிறோம், ஆழப்படுத்துகிறோம், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறோம். எங்களுடைய இதயத்தை உம்முடைய பாதப்படியில் காணிக்கையாக்குகிறோம். இன்னும் எங்களுடைய விசுவாசத்தை ஆழமாய் கொண்டு செல்லுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தமது பிள்ளைகள் என்னென்ன வழிகளில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார்களோ, எதை பார்க்குறோமோ, எதை நம்புகிறோமோ, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உம்மை சார்ந்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். காய்ந்து போன வாழ்க்கை அது பூஞ்சோலையாக மாறப்போகிறது. ஊழியத்தில் அசதி ஏற்பட்டதினாலே அசந்து போய்விட்ட அனைத்து தெய்வ மனிதர்களையும் வசந்தமான காலத்திற்குள் நீ நடத்தப் போகிறீர். நோய் கண்டதினாலே, பேய் கொன்றதினாலே பல பாடுகளை அனுபவிக்கிற உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் புது வழிகளை திறக்கிறீர். அந்த நோய்க்கு பரிகாரமான உம்முடைய தழும்புள்ள கரத்தை நீர் வைக்கப் போகிறீர். அந்தகார சக்திகளின் கிரியைகள் ஆணவங்களை அடக்க ஆவியானவர் பலமாய் இறங்கப் போகிறீர். இந்த ஜபத்தில் கலந்திருக்கிற அத்தனை பேரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உலகமெங்கும் இருந்து திருப்பணியாற்றுகிற திருத்தொண்டர்களை நினைக்கிறேன். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தே கோஸ்தேக்காரர்களை ஆசீர்வதியும். கணம் பொருந்தி ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்தவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், அதை ஆளுகிறவர்களை ஆசீர்வதியும். பாரத பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழக முதல்வர், எங்கள் ஊர் தலைவி, எங்கள் எல்லைகளில் நிற்கிற இராணுவத்தினர், உள்ளூரில் பணியாற்றுகிற காவல் அதிகாரிகள், காவல்காரர்கள், மருத்துவத்துறையினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தில் 543 தொகுதிகளில் தேர்தல் களத்தில் நிற்கிறவர்கள் இனி வரப்போகிற காலகட்டங்களிலே சீரான ஆட்சி செய்வதற்கான தலைவர்களை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அவர்கள் உத்தமமும் உண்மையுமாக செயல்படும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள் எங்கள் தேசத்துக்கு வரட்டும். எங்கள் மக்கள் அதை பெறட்டும். ஆசீர்வதியும் அப்பா. ஏஞ்சல் டிவியின் வழியாக நடைபெறுகிற நல்ல ஊழியங்கள், ஏஞ்சல் டிவியின் வழியாக கடைக்கோடி மனிதனும் கர்த்தரை அறிய வேண்டும் என்று செயல்படுகிற செயலாக்கங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய சபையார் பலர் பல தேசங்களில் பல இடங்களில் இருக்கிறார்கள். இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவியினுடைய பங்காளர்கள் பல இடங்களில் இருக்கிறார்கள். எவ்விடத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதியும். அனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரம்ப போகுது. அதாவது வறண்டு போயிருக்கிற வாழ்க்கை செழிப்படைய போகுது.
இன்னும் கொஞ்சம் ஆழமாக பெருசாக வச்சுக்கோங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆராதனைத்தான் முடிந்தது. ஆண்டவருடைய அற்புத செயல்கள் முடியவில்லை, தொடருகிறது. அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்களேன். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக ஒளிபரப்பாகும். போதகர் சாரா ராஜன் ஜான் ஒரு விடுதலையின் நல்ல செய்தியை கொண்டு வருவார்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு அருமையானவர்கள் விடுதலை பெறுவதற்கு பார்க்க தூண்டுங்கள். நம்ம ஏஞ்சல் டிவியில் ஒன்றொன்றிலும் ஒரு புதுமையை காண்பீர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வர கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கண்ணீரால், பரிசுத்த ஆவியானவரால், உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நிரம்பி வழிய செய்வார். நீங்கள் உங்கள் பகுதிக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் விளங்குவீர்கள். God bless you.